ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜித்யாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஆலயம் வடபழனி முருகர் ஆலயம். வாங்க இந்த ஆலயத்தை பற்றிய வரலாறை முழுமையாக பார்ப்போம். இங்கே இருக்க கோவில்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில். இந்த ஆலயம் நம்ம சென்னைக்கு அருகாமையிலே இருக்குது. இப்போ வடபழனி பஸ் ஸ்டாண்டில் இறங்குறோன்னும் பொழுது 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஃபாரின்லேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த முருகரை வழிபட வராங்க. அதை மாதிரி வரக்கூடியவங்க விமான நிலையத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த வடபழனி முருகர் ஆலயம். பழனிக்கு செல்ல முடியாத மக்கள் இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா பழனி முருகரை குலதெய்வமாக கொண்டிருக்கவங்க சென்னையில் இருக்க இந்த வடபழனி முருகர்கிட்ட பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுக்கிறது, காது குத்துறது, திருமணங்கள் செய்கிறது எல்லாமே இந்த ஆலயத்தில் எப்படி நம்ம தென் பழனியில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம பார்க்க முடியும். இந்த கோவில் உருவான வரலாறு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னே சொல்லலாம். சென்னைக்கு மையத்தில் இருக்குது. எல்லா மக்களும் வந்து பார்க்கக்கூடிய அளவில் அருகாமையில் இருக்கிறதால எப்போவுமே இந்த ஆலயம் கூட்டம் நிறைஞ்சிருக்கும். ஒரு வருஷத்துக்கு 2000 திருமணங்கள் 2000 திருமணம் ஒரு வருஷத்துக்கு நடைபெற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான ஆலயம் அப்படின்ற சிறப்பு இங்கே இருக்க வடபழனி முருகர் ஆண்டவர் ஆலயத்துக்கு இருக்குன்னே சொல்லலாம். முன்னெல்லாம் இதுக்குள்ளே வரும்பொழுது இந்த பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இப்போ அந்த பூ கடைகள் எல்லாம் தள்ளி இருக்கிறதால ஆலயம் செல்லுவதற்கான இந்த பகுதி நல்லா ஒரு விசாலமாக இருக்குது. இதற்கு அருகாமையிலே நிறைய சிவன் ஆலயம், வெங்கீஸ்வரர் ஆலயம் இருக்குது. அடுத்தபடி பெருமாள் ஆலயம், நம்ம வரும்பொழுது வலது கை பக்கம் பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம் பெருமாள் ஆலயம். சுற்றி சுற்றி நிறைய ஆலயங்கள் இந்த பகுதியில் இருந்தாலும் வடபழனி அப்படின்ற இந்த பகுதிக்கு பேர் வரக்கூடிய அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய வடபழனி ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் பார்த்திங்கன்னா நன்மைகளை செய்கிறார். புதுசாக வீடு வாங்கணும், மனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிறுவாபுரி முருகர் ஆலயத்துக்கு போவாங்க. ஆண்டார்குப்பம் முருகர் அவரை தரிசிக்கும் பொழுது உயர் பதவிகள் கிடைக்கும். அதற்காக ஆண்டார்குப்பம் முருகரை தரிசிப்பாங்க. ஆனால் இங்கே வடபழனியில் இருக்க முருகரை நம்ம தரிசிக்கும் பொழுது திருமண தடைகள் நீங்கும். அந்த ஒரு தனி சிறப்பு இங்கே இருக்க வடபழனி ஆண்டவருக்கு இருக்குன்னே சொல்லலாம். இதன் காரணமாகவே வேண்டுதல் வைக்கப்பட்டு நிறைய திருமணங்கள் இந்த ஆலயங்களில் நடைபெறுது. இப்போ இந்த கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுது. நம்ம இன்றைக்கி வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர் திருவிழா ரொம்பவே வைபவமாக இருக்குது. இங்கே நடக்கிற தேர் திருவிழாவை என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். அப்படியே நம்ம இந்த ஆலயத்தோட வரலாறையும் முழுமையாக பார்க்கலாம். ஒரு சமயம் அண்ணாசாமி அப்படின்ற ஒரு பக்தர் பார்த்திங்கன்னா தன்னோட தீராத வியாதி போகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு முருகர் ஆலயமாக போகிறார். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் போகும்பொழுது தீராத நோய் தீரும் அப்படின்ட்டு போகும்பொழுது ஒரு பெரியவர் என்ன சொல்கிறார், நீ முருகர் படத்தை வீட்டில் வச்சு வணங்கு. அதை மாதிரி தொடர்ந்து வணங்கும் பொழுதே உன்னோட வியாதிகள் தீரும். வியாதிகளை போக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான், ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் நீ வீட்டிலேயே வச்சு வணங்கு அப்படின்னு சொன்ன உடனே தொடர்ந்து முருகப்பெருமான் படத்தை வச்சு வணங்கிட்டே வர்றார். இந்த சமயத்தில் அவரோட வியாதிகள் தீருது. உடனே திருத்தணிக்கு போயிட்டு தன்னோட நாக்கை பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கிறார். இதை மாதிரி செய்த பிறகு அடுத்தது பழனிக்கு செல்கிறார். பழனிக்கு போயிட்டு முருகரை தரிசிச்சுட்டு தன்னோட வியாதி போனதுக்கு நன்றி செலுத்துகிறார். படி இறங்கி வரும்பொழுது ஒரு முருகர் படத்தை பார்க்குறார். அந்த படம், அந்த முருகர் அவர் பார்த்திங்கன்னா வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்தது. உடனே அந்த படத்தை வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல பூஜை செய்து வணங்கிட்டே வர்றாரு. ஒரு சின்ன குடிசை மாதிரி அமைச்சு இந்த காலகட்டத்தில் இவர் சொல்லக்கூடிய அந்த அருள்வாக்கு, மக்களோட பிரச்சனைகள் சொல்லக்கூடிய அந்த தீர்வுகள் எல்லாமே மக்களுக்கு பார்த்திங்கன்னா பலிக்க துவங்குது. பல ஆலயங்களுக்கு உண்மையோடு செல்லும் பொழுது, உண்மையோட பக்தியோடு இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கு பார்த்திங்கன்னா பலிக்கும். இது ஒரு ஐதீகமாக கருதப்படுது. இவர் தன்னோட வியாதி தீர்றதுக்காக நிறைய ஆலயங்களுக்கு சென்றதால் இவர் சொல்லக்கூடிய வாக்கு பார்த்திங்கன்னா பலிக்குது. இதனால் நிறைய மக்கள் இங்கே இவர்கிட்ட வந்து அருள் வாக்கு கேட்குறது, இவர் வச்சுருக்க முருகர் படத்தை வணங்குறது, இதெல்லாம் செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா தீருது. இதே காலகட்டத்தில் ஒரு சின்ன குடிசைக்குள்ளே இவர் படத்தை வச்சு பூஜை செய்துட்டு வரார்.
இதை பார்த்த ரத்னசாமி அப்படின்ற ஒரு முருகர் பக்தர், அவர் 1865 இவர் ஒரு படம் வச்சு சின்ன அளவில் எல்லா பக்தர்களுக்கும் அருள்வாக்கு சொல்கிறார், நல்ல பிரச்சனைகளை தீர்க்கிறார். நல்ல முருகப்பெருமானுக்கு பெரிய ஆலயமாக எழுப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு பெரிய ஆலயம் எழுப்பப்பட்டு பழனி முருகர் போன்ற முருகரை இங்கே பிரதிஷ்டை செய்து வடபழனி அப்படின்ட்டு இங்கே இருக்க முருகருக்கு வடபழனி முருகர் அப்படின்ட்டு பெயர் சுட்டி எல்லா மக்களும் வந்து வழிபடுற அளவுக்கு மிகப்பெரிய ஆலயமாக கட்டப்படுது. 1865 ரத்னசாமி செட்டியார் அவரோட உதவியால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் படிப்படியாக ஒவ்வொரு நிலையிலையும் பார்த்திங்கன்னா விரிவாக்கம் செய்யப்படுது. சொக்கநாதர், நம்ம விநாயகரை தரிசிச்சுட்டு வரும்பொழுது சொக்கநாதரை பார்ப்போம். மீனாட்சி தாயாருக்கு தனி சன்னதி இருக்குது. அப்படியே நம்ம சுற்றி வரும்பொழுது கண்ணாடி பிழைக்குள்ளே ஆறுமுக பெருமான் சுற்றி வரும்பொழுது 6 முகங்களும் அந்த கண்ணாடியில் பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கும். அனுமன் சன்னதி, இதையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கோபுரம் கிழக்கு நோக்கிய கோபுரம். இதற்கு எதிர்ப்புறமாக பெரிய குளம் அமைஞ்சிருக்கு. தெப்பத் திருவிழாக்கள் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். நீங்கள் பார்க்கக்கூடியது தான் அனுமன் சன்னதி. இப்போ நமக்கு கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடைபெற்றதால் எல்லாம் ஒரு புது பொலிவோடு இருக்குன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த கோபுரத்தில் இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடனமாதர்கள் நடனமாடக்கூடிய சிற்பங்கள் 108 சிற்பங்கள் இந்த கோபுரத்தில் பார்க்க முடியும். ஜுதஸ்தம்பம், இதை தரிசித்த பிறகு தான் உள்ளே போய் நம்ம முருகப்பெருமானை தரிசிக்கணும். ராஜகோபுரங்கள் 4 கோபுரங்கள் அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன 108 நடன மாதர்கள் சிலைகள் நீங்கள் கிழக்கு கோபுரங்களில் பார்க்கலாம். முருகப்பெருமானோட சிலைகள், அறுபடை வீடு, எப்படி நம்ம முருகரை தரிசிக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு கோபுரங்கள்லையும் பார்க்கலாம். பாம்பாட்டி சித்தர், தன்வந்திரி, பதஞ்சலி, வான்மீகர், கமலமுனி, இடைக்காடர், கருவூரார், குதம்பை சித்தர், ராமதேவர், சுந்தராளந்தர், சட்டைநாதர், கோரக்கர், மச்சமுனி, போகர், திருமூலர், சிவவாக்கியர், அகத்தியர். வடபழனி முருகர் ஆலயத்துக்கு வரும்பொழுது இங்கே ஒரு சேர எல்லா சித்தரையும் நம்ம தரிசிக்க முடியும். எல்லா சித்தர்களுடைய பெயர்களும் இங்கே பார்த்திங்கன்னா சிலைகளோடு அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம சித்தர்களை தரிசிக்கிறோம் அப்படின்னும் பொழுது ரொம்பவே புண்ணியமானது. இதற்கு பக்கத்துலேயே நமக்கு அருகாமையில் ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒரு மண்டபம் இருக்குது. கோவில் வரலாறு இத்தோடு நம்ம முடிச்சுட்டு திருவிழாக்களில் முக்கியமாக நடைபெறக்கூடிய புண்ணியம் சேர்க்கக்கூடிய பாவம் விலகக்கூடிய தேர் திருவிழாவை என்னோட நீங்களும் கண்டு மகிழுங்க.
வடபழனி ஆலயத்தில் நடந்த வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தில் தேர் திருவிழா 19ஆம் தேதி நடந்தது தான் நீங்கள் பார்க்குறீங்க. 22ஆம் தேதி திருமணம் இன்னுமே பிரம்மாண்டமாக இருக்கும். கண்டிப்பாக அதை பார்க்க மறக்காதீங்க. இதுதான் பெருமாள் ஆலயம் வடபழனியில் இருக்கக்கூடியது. இந்த ஆலயத்தை பற்றி விரிவாக அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நிறைய ட்ராவல் விளாக் ஆண்கள் பண்ணுறாங்க. பெண்கள் பயணம் செய்து இந்த ஆலயங்களை பற்றிய வரலாறு, அங்கே என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது, அந்த ஆலயத்தை பற்றிய தகவல்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நிறைய விஜய் தியாக்ஸில் 300க்கும் அதிகமான ஆலயங்கள் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவில் காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆலயம். இந்த ஆலயத்தில் பெருமாள் எப்படி இங்கே வந்திருக்கார், பழைய சீவரத்துலேருந்து குளத்துக்குள்ளே இருக்க அத்திவரதர் எப்படி அந்த குளத்துக்கு போனார், எல்லா வரலாறும் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் இருக்க இந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய ஆலயங்கள் பதிவுகள் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கணும் போது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க. பாய்.